வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். மக்களே, மைவி3 ஆட்ஸ் எம்டி அவருக்கு பெயில் வந்து 15th ஆகஸ்ட் கண்டிப்பாக கிடச்சிடும். வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் மொத்த பேமெண்ட்டையும் ஒரே ஷாட்டில் பே பண்ணி முடிச்சுடுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இது போடுவாங்க. ஏன்னா அது எல்லாமே கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. மீடியா, நான் ஜென்ரல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறேன். அவங்க சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, சில இன்ஃபர்மேஷனை தவிர. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஆத்தென்டிசிட்டி வந்து மைவி3 ஆட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸுமே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோஸில் அரைச்சமாகவே தான் அரைச்சிட்ருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ நீங்கள் வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து ஃபுல்லாக நீங்கள் முடிக்கிறீங்க, அது ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ, ஒரு 6 மினிட்ஸ் வீடியோனா, அந்த 6 நிமிஷம் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். சரிங்களா? இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்கள்ல, அது மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ் சில கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி போடுறாங்க. மைவி3 ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். சரிங்களா? சில பேரோட வீடியோலாம் ஒரு 6-7 மினிட்ஸில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி, 10 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம அதை ஃபுல்லாக பார்த்து முடித்தா கூட ஸ்கிப் பண்ணாமக்கி அதுலேருந்து என்னால் ஒரு இன்ஃபர்மேஷனே ஃபில்டர் பண்ண முடியல. சரி, நம்ம டேரெக்டாக நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம் என்ன அப்படின்றது. இது எம்டி வந்து 15th வந்து பெயில் கிடச்சிடும், வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மக்களே, யார் இவங்களுக்கு அந்த 15th டேட்டை சொன்னாங்க அப்படின்னு தெரில. நீங்கள் சேனல் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு மைவி3 மெம்பர் தான், தெரியாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதில் வந்து சிஎம் மெம்பராக இருக்கேன். நான் எவ்வளோ ஐடி போட்டேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 15th டேட் வந்து யார் வந்து இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே தெரில. 15th வெளில வந்துடுவார், இண்டிபெண்டன்ஸ் டே வெளில வந்துடுவார், எம்டி இருப்பாரா, எம்டி வருவாரா, எம்டி பணம் கொடுப்பாரா அப்படின்னு வந்து தமிழில் வைக்கிறாங்க. மகிழ்ச்சி செய்தி அப்படின்லாம் வைக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15th வந்து அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே. 15th வந்து வெளில வரமாட்டாங்க. 15th சில பேர் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க, ஃபைன். பட் 15th வந்துடுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 15th வர முடியாது. சரிங்களா? ஒன்று 15th ஏதாவது ஒரு டேட்டில் ஹியரிங் வைப்பாங்க. ஸோ அந்த ஹியரிங்கில் நம்மளுக்கு பெயில் கிடைக்கணும். ஸோ இப்படி கிடச்சி நம்மளுக்கு வந்து 90% கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ 15th நம்மளுக்கு வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து 15th அப்புறம், அதாவது ஒரு 16, 17 அந்த டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது நம்மளுக்கு இந்த வாட்டி பெயில் வந்து மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டு தான், அதுக்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஆனால் நம்ம இப்போதைக்கு இந்த அடுத்த ஹியரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹியரிங் டேட்டு சொல்லிவிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நான் அதை ஷேர் பண்ணலாம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன். சில சோர்ஸஸ் மூலிமாவும் கேட்டேன். இன்றைக்கி எந்த டேட்டுமே இன்னும் வெளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெயில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஹியரிங்குன்ற டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல மக்களே. சரிங்களா? ஸோ திங்கட்கிழமை முடிய போகுது. ஆல்மோஸ்ட் லைக் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து முடிய போகுது. நம்மளுக்கு இன்னும் அந்த டேட் தெரியல. மைட் பி நாளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி நம்மளுக்கு வந்து ஹியரிங் நடந்து அதில் நம்மளுக்கு பெயில் கிடச்சி ஸோ 15th முன்னாடி மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ நான் யூடியூப் செக் பண்ணும்போது தான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ ஒரு கிளாரிட்டி இன்றைக்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஹியரிங் என்னன்றதை நம்ம நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு இல்லைனாலும் நான் வீடியோ போட்டு நான் சொல்லிடலாம் என் சைட்லேருந்து அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா நிறைய வந்து மக்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது முக்கால்வாசி ஓப்பனாக சொல்லணுன்னா வியூஸ்க்காக தான் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் அவங்க போட்டிருக்கிற லேட்டஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா 5 ஹவர்ஸ் வீடியோ பாருங்கள். அதையே தான் சொல்லுவாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, கண்டென்ட்டே இருக்காது. இதில் அதை போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மெயினாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெயில் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சரிங்களா? இந்த டேட்டில் பெயில் கிடச்சிடும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஹியரிங் என்றைக்கு நடக்குதுன்னு தெரியணும்.
ஹியரிங் என்றைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு பெயில் என்னன்றது நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி கொடுக்குறாங்களா இல்லைனா அடுத்த ஹியரிங் வைக்கிறாங்களா என்னன்ட்டு. ஸோ அது வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அவர் வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். பேமெண்ட் சிங்கிள் ஷாட்டில் போடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை மக்களே, சரிங்களா? நீங்கள் வந்து என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம். அதாவது பேமெண்ட் வந்து சிங்கிள் ஷாட்டில் பேமெண்ட் போட 200% வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னொன்று வந்து மைவி3 ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. மைட் பி அவர் நிறைய ஃபண்டு வச்சுருந்தா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மிராக்கிள் தான் அது அப்படி நடந்துச்சுன்னா. அப்படி இல்லை, அது வந்து ஒரு 0.001% அரவிந்த் சாமி சொல்கிற மாதிரி அது வந்து ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று, மார்ச் மந்த்து எல்லாருக்கும் வந்து ஃபெப்ரவரி பேமெண்ட் பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மார்ச் மந்த் பெண்டிங்கை நம்மளுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மார்ச் மந்த் பெண்டிங்கை போட்டுட்டு அப்புறம் அந்த மார்ச் மந்த் ஏர்ன் பண்ணதுலேருந்து ஃபர்தர் இப்போ இருக்கிற டில் டேட் வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் விட்ராவல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, இப்போ போட்டாங்கள்ல நிறைய பேர் பணம் போட்டு எடுக்காமலாம் இருக்காங்க, 2 விட்ராவல் மட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் பெண்டிங் அமௌண்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இது எம்டி வந்தால் தான். பட் இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் வந்து நம்மளுக்கு சொல்லணும். அவர் வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு அடுத்தடுத்த கண்டினியூஸாக பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து அவர் எங்கேயுமே கம்பெனியை ஸ்டாப் பண்ணுற ஒரு திங்கிங்கில் இல்லை. அவர் கம்பெனியை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இருக்கார். இன்னும் நிறைய பிளான்ஸ் நம்ம கையில் இருக்குது, சரிங்களா? இன்னொன்று, புது ஆளுங்கள்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணல. ஸோ இந்த நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து சில இன்கம்ஸும் வருது மைவி3 ஆட்ஸுக்கு. பட் ஒன் ஆஃப் த மேஜர் இன்கம் நம்ம பார்த்தோம்னா புது ஆளுங்க ஜாயின் பண்ணுறதுலேருந்தும் தான் நம்மளுக்கு அமௌண்ட் வருது. ஸோ அவர் எக்ஸசிவ் ஃபண்டு அந்த 0.001 பாசிபிலிட்டி வச்சுருந்தா ஃபைன். இல்லாட்டி அவர் ஏதாவது ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி இந்த கம்பெனி ஜென்யூன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக இப்போ 70 லட்சம் பேராக இருக்கிறவங்க ஒரு ஓடியாக மாறுறதுக்கு நிறைய மாதங்கள் கூட ஆகாது. ஸோ இது ஜென்யூன்னு வந்துட்டா இது எதிர்மறையாக பேசினவங்களே எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ண தான் போகிறாங்க. நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று மெயினான நான் இந்த வீடியோ போடுறதுக்கு என்னென்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? டேட் யாராவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக ஏன்னா தம்ப்நெயிலில் போடுவாங்க. அது போட்டால் மட்டும் இப்போ ஆகஸ்ட் 15ன்னு போட்டிருக்காங்களே, அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிய வைங்க, சரிங்களா? வேறு ஏதாச்சும் டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இதே ஒரே கண்டென்ட்டே பார்த்து நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு 1 hour 2 hour போயிடும். பட் நீங்கள் பார்த்த அந்த 1 hour 2 hours உங்களுக்கு ஒரு 20-25 minutes தான் வந்து ஒரு ப்ரொடக்டிவான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். மற்ற டைம்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நீங்கள் பார்த்த வீடியோஸ் அப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டே இருக்காது அதில், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ஹியரிங் டேட் சொல்கிறாங்களா இல்லை சொல்லலையா என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஹியரிங் டேட்டு தெரிஞ்சாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபு. ஏன்னா அன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், அதில் தான் நம்மளுக்கு கம்பல்சரி லைக் 90% வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் டைமை வேறு ஏதாவது விஷயத்தில் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா? டைம் ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் எப்பயும் போல் ஹேட் கமெண்ட் வருதா, நெகட்டிவ் வீடியோஸ் வருதா, நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து எதிர்மறையான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. பாசிட்டிவ் வீடியோவுமே பார்த்து செலக்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? சரி மக்களே, டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.